ப்ரிவிலேஜ்டு நான் ப்ரிவிலேஜ்டு, நான் படிக்கல, நான் ஃபெயிலாக போயிட்டேன், அரியர் வச்சிருக்கேன், நான் ஏழை, நான் கருப்பாக இருக்கேன். ஸ்டார்ட் அப்னாலே சக்ஸஸ் தான், பிஸ்னஸ்னாலே ரொம்ப நல்லா வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. காமெடிக்கு சொல்கிறதா கூட இருக்கலாம், வேலைக்கு போகிற பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன். ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாலே ஃபேமிலியிலேருந்தும் எதிர்ப்பு தான். ஒரு குழந்தை படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன் ஸ்டடீஸை, அவன் தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ வரும்போது நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவங்க அப்பா குச்சி தூக்கிட்டு வரட்டுறாரு. ஏன்னா நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய பேர் வந்து வி கம் ஃப்ரம் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ஸ். ப்ரிவிலேஜ் இல்லை அப்படின்றவங்க எப்படி பிஸ்னஸ்க்குள்ள வருது? டன் கணக்கில் கோழி ரெக்க வேஸ்ட்டாக கிடக்கும். அந்த கோழி ரெக்கெல்லாம் என்ன ஆகுது? அப்படி யோசிச்ச ஸ்டார்ட் அப் தான் கோல்டன் பிரதர்ஸ். பேப்பராகவும் கிளாத்தாகவும் மாற்றுறாங்க. பீப்புள் அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னு வந்திருந்தாங்க. ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஹோட்டல்லாம் கஸ்டமர் வருவாங்க, சாப்பிடுவாங்க, பில் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கஸ்டமரை நோக்கி மட்டும்தான் பிஸ்னஸை ட்ரைவ் பண்ண முடியும். நான் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்ப்ரனர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன் இருக்கா, இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் ஆகிற டேர்ன் ஓவரை விட ஒரு ஜூரிசேஷனுக்கு ஆகிற டேர்ன் ஓவரே பெரிய டேர்ன் ஓவர். ஸ்டார்ட் அப் இஸ் அபவுட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். பட் அந்த எக்ஸ்போஷர் டு ப்ராப்ளமே நமக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷரும் நிறைய வெளிய உலகத்தை பார்த்தா தான் வரும். இன்குபேஷன் சென்டர் முட்டையை வச்சு பொறிக்கிற இடம், அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் எடுத்துக்கிறாங்களே. இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது படித்து டிகிரி வாங்கிட்டு வர கேம்பஸ் மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் டிஎனும் ஸ்டார்ட் அப் இந்தியாவும் இன்குபேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த இன்குபேட்டர்ஸ் அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க? நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒன்லி சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்து மட்டும்தான் வர்றாங்க. லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர் ஸ்டோரி, ஸோ நாட் ஓன்லி ஃப்ரம் த சக்ஸஸ் ஸ்டோரி. நீங்கள் டயர் 2லேருந்து வரீங்கனால நான் கேட்குறேன். திருநெல்வேலியில் ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டுக்கு எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. நானும் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஸ்டார்ட் அப்ஸ் வந்து திருநெல்வேலியில் இருக்குன்றதே எனக்கு முதல்ல ஆச்சரியமாக இருந்தது. அதுக்காகவே நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா 90% ஆஃப் பீப்புள் அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ல வந்திருந்தாங்க, ஸ்டார்ட் அப்லேருந்து வரல. விச் மீன்ஸ் ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஸோ முதல்ல ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன, அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைபிக்கல் பிஸ்னஸ் தான். ஆனால் என்ன அப்படின்னா இட் மோர் ஃபோக்கஸ் ஆன் இன்னோவேஷன் அண்ட் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெஃபினிஷன் இன்னோவேஷன் ரிலேட்டடாகவும் ஸ்கேலபிலிட்டி ரிலேட்டடாகவும் ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். இன்னும் ஈஸியாக புரியணும்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் ரேப்பிட் க்ரோத் இருக்கோ, இம்மீடியட்டாக ஒரு க்ரோத் சைக்கிளை நோக்கி போகுதோ, அது ஒரு டெஃபினேஷனாக ஸ்டார்ட் அப் சொல்லலாம். இன்னொரு டெஃபினேஷன் என்னென்னா, ஒரு புது மார்க்கெட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். இது எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிபிக்கல் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஹோட்டல்லாம் கஸ்டமர் வருவாங்க, சாப்பிடுவாங்க, பில் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நடக்குது. ஆனால் அந்த ஹோட்டல் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கஸ்டமரை நோக்கி மட்டும்தான் பிஸ்னஸை ட்ரைவ் பண்ண முடியும். திடீர்னு ஒரு ரேபிட் க்ரோத் வர முடியுமானா அவங்க நிறைய இடத்துல ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணால் தான் முடியும். ஆனால் அதே ஒரு ஸ்டார்ட் அப், நம்மளோட ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் எடுத்துக்கோங்க, அதே ஹோட்டல் தான். அவன் ஹோட்டலுக்கு இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இன்னோவேஷன், அவன் ஒரு டெக்னாலஜி ஒன்று ரெடி பண்ணுறான், ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறான், எல்லா ஹோட்டல் மெனுவையும் எங்கே கொண்டு வர்றான். ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் ஆகிற டேர்ன் ஓவரை விட ஒரு ஜூரிசேஷனுக்கு ஆகிற டேர்ன் ஓவரே பெரிய டேர்ன் ஓவர். ஸோ ரேபிட் க்ரோத் த்ரூ இன்னோவேஷன் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ அவங்களோட ஸ்கேலும் பயங்கரமாக பெருசாகிடுச்சு, இன்னோவேஷனும் அந்த ஆப் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் நான் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவேன். ஒரு ஜவுளி கடை இருக்குது, அந்த ஜவுளி கடை எஸ் வர்றாங்க, துணி எடுக்கிறாங்க, அங்கே தைக்க கொடுக்குறாங்க. அதே ஜவுளி கடையை இப்போ பாருங்கள், மிந்த்ரா அது இதுன்னு போட்டு நிறையா ஏஐ பேஸ்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அதுவே செலக்ட் பண்ணி ஒரு டெக் ரெடி பண்ணுறாங்க. கண்ணாடி பாருங்க, பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முதல்ல கண்ணாடி நம்ம கண்டாக்டரை பார்த்து அளவு கொடுத்து ஃப்ரேமுக்கு ஒரு 15 நாள் வெயிட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு நம்ம முகத்துக்கு என்ன கண்ணாடி வேணுங்கிற ஒரு டெக் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம புக் பண்ண ஆன்லைன்லேயே வந்து வீட்டுக்கு வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளில் கிளாஸ் வந்துடுது. ஸோ ரேபிட் க்ரோத், ஸ்கேலபிலிட்டி, இன்னோவேஷன், இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பெரிய கலவை தான் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவேன். இப்படி நமக்கு வந்து ரேபிட் க்ரோத்தும் இன்னோவேஷனாக நோக்கி போகிறப்போ ரிஸ்க்கும் சேர்ந்து அதிகமாகிடுது இல்லை? ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க்கு எடுக்கிறதுக்குரிய மென்டார்ஷிப்பும், அந்த ரிஸ்க் எடுத்தால் என்ன நடந்துருங்கிற ஒரு கைடன்ஸும் கூடயே இருக்கும்போது, இந்த இடத்துல வேண்டாம் நில்லு, இந்த இடத்துல போ, இந்த இடத்துல தனியாக விளையாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்கோ சிஸ்டம் இப்போ இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால் அதை நோக்கி ஸ்டார்ட் அப் பயப்படணும்னு அவசியம் இல்லை. முதல்ல பிஸ்னஸ்ன்னு ஆரம்பித்தோன்னா அவர் தான் மேலே வரணும். இப்போ அப்படி இல்லை, தூக்கி கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர் அதை நோக்கி டிரைவ் பண்ண பேஷன் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து எனக்கு இன்னொரு கான்வர்சேஷன் ஞாபகப்படுத்துது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், ஸ்டார்ட் அப் இஸ் அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் மாடல் அப்படின்ட்டு. இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணலை, இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணலை. ஆனால் அது ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புது மார்க்கெட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடுது.
அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒட்டின மாதிரி தான் நீங்களும் சொன்னீங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம். அந்த சொல்யூஷன் வந்து நிறைய பேர்னால அக்செப்ட் பண்ணப்படுதுன்னு வைங்களேன், அதோட ஸ்கேலபிலிட்டி பயங்கரம் தாங்க. நிறையா யங் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு ஐடியாவோட வருவான். ஆனால் அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் இருக்கும், ஆனால் ஸ்கேல் பண்ண முடியுமா ஒரு கொஸ்டின் வரும். சிலது ஸ்கேல் பண்ண முடியும்னு இருக்கும், ஆனால் அதில் ஒரு பெரிய இன்னோவேஷன் இருக்காது. அப்போ மார்க்கெட்டில் அதை நம்ம விற்க முடியாது. ஸோ இன்னோவேஷனும் ஸ்கேலபிலிட்டியும் சேர்ந்து ஒரு ரேபிட் க்ரோத் ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் கொடுக்குதுன்னா கட்டாயமாக அது ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் இருக்க முடியும். ஏஐசி ரைஸ் அப்படின்னா என்ன? அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏஐசி ரைஸ் அப்படின்னா அட்டல் இன்குபேஷன் சென்டர்னு சொல்லலாம். இது வந்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன், எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிற அந்த எய்ம்ங்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கவர்மெண்ட் ஒரு 10 crore கொடுக்குறாங்க. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஒரு 10 crore கொடுக்குறாங்க. இது ரெண்டும் சேர்த்து 20 crore ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கிறது தான் இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ரைஸ். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்குபேட்டர் ஃபோக்கஸிங் ஆன் UN SDG கோல்ஸ். அதாவது யாரெல்லாம் சோசியல் என்டர்பிரினர்ஷிப்பில் இந்த SDG கோலை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குரிய ஒரு கரெக்டான தளம் அப்படிங்கிறது ஏஐசி ரைஸாக இருக்கும். 10 கோடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு எக்கோ சிஸ்டம், ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸு, ஒரு மேக்கர் ஸ்பேஸு, ஒரு சில்லர் பிளேஸு, ஒரு ஸ்டார்ட் அப் வந்தாங்கன்னா அவங்க பிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸு, ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால், இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ரா ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த இன்ஃப்ராக்குள்ளே ஐடியா ஸ்டேஜ்லேருந்து அந்த ஐடியா ஸ்டேஜை வந்து வரக்கூடிய ஸ்டார்ட் அப் வந்து ப்ரீ இன்குபேஷன் சொல்லுவோம், அடுத்து இன்குபேஷன் சொல்லுவோம், அடுத்து ஆக்சரலேஷன் சொல்லுவோம், அடுத்து ஃபைனலாக கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஜுவேஷன்னா ஒரு ஸ்டார்ட் அப் எங்களுக்குள்ள ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து அந்த ஐடியாவை நம்ம இன்குபேட் பண்ணி அதை ஆக்சரலேட் பண்ணி அது கிராஜுவேட் ஆகுது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபண்டு வாங்கிட்டு வெளியே போகிறாங்கன்னா கிராஜுவேஷன் சொல்லுவோம். அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு சோஷியல் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுறதுல ஏஐசி ரைஸ் வந்து ஒரு யூனிக்கான ஒரு இன்குபேஷன் சென்டர். இந்த இதனால கண்ட்ரிக்கு என்ன சோஷியல் இம்பாக்ட், இதுக்குள்ளே மென்டாரிங் வரலாம், கோவர்க்கிங் ஸ்பேசஸ் கொடுக்கலாம், கைடன்ஸு, ஃபினான்ஸு, தட் இஸ் சீட் ஃபண்ட் கொடுக்குறது, ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நிறைய பேர் வந்து இன்னி ஒரு டவுட் இருக்குது சுதர்சன், என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இன்குபேஷன் சென்டர் நான் முட்டையை வச்சு பொறிக்கிற இடம், இன்குபேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் எடுத்துக்கிறாங்களே. இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக ஒரு குழந்தை போய் படித்து டிகிரி வாங்கிட்டு வர கேம்பஸ் மாதிரி இன்குபேஷன் வந்து ரொம்ப தேவை ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய இன்குபேஷன் வர ஆரம்பிக்குது. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களும் அங்கே அப்ளை பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். ஏன் ஹோமில் இருக்காங்க, நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் சார், நான் ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கிறேன், அதுக்குன்னே ஒரு இருக்குது என்டர்பிரினர்ஷிப் இன் ரெசிடென்ஸ், EIRனு ஒரு ஸ்கீம் இருக்குது, நான் என் வீட்டில் இருந்தும் பண்ணலாம். இவங்க எல்லாரும் கொண்டு வரக்கூடிய ஐடியாவை ஒரு பிஸ்னஸ் மாடலாக எவால்வ் பண்ணி அவங்கள மென்டார் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபண்டை கொடுத்து அந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணி அவங்கள வெளியே அனுப்புறது தான் இன்குபேஷன் சென்டர். அது ஏஐசி ரைஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த இன்குபேஷன் இன் ரெசிடென்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணலாமா? மைட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடியோட அந்த மைட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி, EIR அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஜெனிசிஸ் அப்படிங்கிறது மூலமாக ஃபண்டு கொடுக்குறாங்க. ஜெனிசிஸ்ங்கிறது ஸ்கீம், அதாவது என்டர்பிரினர்ஷிப் இன் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ நான் வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட ஐடியா உண்மையிலே ஃபீஸிபிள், இட்ஸ் ஸ்கேலபிள் அப்படின்னு அந்த கமிட்டி முடிவு பண்ணுதுன்னா 10 லட்சம் ரூபா வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இன்குபேஷன் சென்டர் யாரெல்லாம் ஜெனிசிஸ் கீழே வர்றாங்களோ அவங்க வருஷம் 4 ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். EIR அது ரொம்ப நல்லாவும் இருக்கும், நிறையா பேருக்கு அது ஹெல்ப்பாகவும் இருக்குது. நிறையா மேபி உமன் என்டர்பிரனர்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து EIR வந்து நல்லா சூட்டபிளான ஒரு விஷயமா இருக்கும். 10 lakhs வரைக்கும் ஒரு இன்குபேட்டர் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கிராண்டாக கொடுக்கலாம். ஓகே, வருஷத்துக்கு 4 ஸ்டார்ட் அப் வந்து தாராளமாக பண்ண முடியும். பட் இதுக்கு பேஸ் வந்து இட் ஷுட் பி சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் எங்களோட இன்குபேஷன் தான். ஓகே, பட் இப்போ மைட்டி அப்படின்னு வர்றதுனால அந்த ஸ்கீமுக்கு போகுது. நான் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கிளைமேட் டெக், யாரெல்லாம் கிளைமேட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபண்டை கொடுக்குறோம். இந்த வருஷம் நாங்கள் அந்த கோஹெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வந்து கிளைமேட் டெக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளைமேட் டெக் ரிலேட்டடாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, எஸ் ஐ நீட் அ ஃபண்ட் டு டெவலப் மை ப்ராடக்ட்னா சூப்பர். ஸோ டு மேக் திஸ் கிளியர், நீங்கள் கிராண்ட்னு சொல்கிறது வந்து நாட் அகேன்ஸ்ட் ஈக்விட்டி, இது கிராண்ட் தான். கிராண்ட். ஓகே, கிராண்ட். நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் எனேபிளர்ஸ் பற்றிலாம் பேசுகிறப்போ நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க, இந்த இன்குபேட்டர்ஸ், ஆக்சலரேட்டர்ஸ், வெஞ்சர் பில்டர்ஸ் இப்படிலாம் சொல்லி, இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்குபேட்டர் அப்படின்னாலே ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்க்ராட்ச்ல இருந்து மேலே வர்றாங்கன்னு வைங்க, எனக்கு ஐடியா மட்டும் தான் சார் இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வர்றாங்கன்னு வைங்களேன். அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து அந்த ஐடியாவை வந்து வேலிடேட் பண்ணி இது ஃபீஸிபிளா, இது அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பிளான் பண்ணால் இந்த ஐடியா மேலே வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்கள ப்ரீ இன்குபேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்குபேஷனுக்குள்ளே கொண்டு போய் அந்த இன்குபேஷனுக்குள்ளே அவங்களுக்கு சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இருக்கும், சில மென்டார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி
இதை பண்ணதுக்குரிய வேலை வந்து இன்குபேட்டர் சூப்பராக பண்ணுவாங்க. இன்குபேட்டர் ஆக்சலரேஷனும் பண்ணுவாங்க. பட் இதுதான் அவங்களோட கோர் ஜாப். ஐடியா ஸ்டேஜ்லேருந்து எடுத்து ஒரு குட்டி சீட் ஃபண்டை கொடுத்து அவங்கள ஒரு எம்இபி மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண வச்சு அதை மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி அதை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு போகணுங்கிறதுக்குரிய ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள ட்ரை பண்ணுறது இன்குபேஷன். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு வைங்களேன். ஆக்சலேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக எடுக்கிறதே வந்து எம்இபி கையில் இருக்குது. நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், இதை நான் மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, மார்க்கெட் அனாலிசிஸ் அடுத்த growth ஸ்டேஜுக்கு அவங்களை கொண்டு போகணும். தே ஆர் ரெடி வித் ப்ராடக்ட், தே ஆர் ரெடி வித் பிஸ்னஸ் பிளான். பட் அவங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது எப்படின்னு தெரியல, மார்க்கெட் ஆக்சசிபிலிட்டி தெரியல. அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவங்கள மார்க்கெட்டில் ஆக்சலரேட் பண்ணுறதுக்குரிய growth ஸ்டேஜுக்கு ஆக்சலரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் ஆக்சலரேட்டர். இந்த வெஞ்சர் பில்டர் வந்து இது ரெண்டும் சேர்ந்தாங்க. வெஞ்சர் பில்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ராட்சில் இருக்கிற ஸ்டார்ட் அப்பையும் எடுத்து இன்குபேட்னா அவங்கள பிஸ்னஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஆக்சலரேட் பண்ணவும் செய்வாங்க. ஆக்சலரேஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்களையும் எடுத்து மார்க்கெட் ஆக்சஸ் சொல்லி கொடுத்து மார்க்கெட் ஆக்சஸ்க்கு ட்ரெயின் பண்ணி அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா தேர் இன்வெஸ்டிங் இன் டு தட் ஸ்டார்ட் அப். அவங்களே அந்த ஸ்டார்ட் அப்பை கூடயே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற ஒரு விதமாக இருக்கும் வெஞ்சர் பில்டர். பட் இன்குபேஷன் வந்து நான் ரொம்ப சூப்பர்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய கிராண்ட் வந்து இப்போ இருக்குது சுதர்சன். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே எடுத்துக்கோங்க. இன்குபேஷன் சைடில் தேர் கிவிங் ஃபண்ட் டு த ஸ்டார்ட் அப், பண்ணுங்கன்னு. ஸோ த ரிஸ்க் ஃபேக்டர் இந்த இன்குபேஷன் சைடு அப்படிங்கிறது வந்து கிராண்டாக இருக்கும்போது ஸ்டார்ட் அப் தைரியமாக செஞ்சு பார்க்கறதுக்குரிய, அதாவது இறங்கி விளையாடுறதுக்குரிய ஸ்பேஸ் வந்து இன்குபேஷனில் நல்லா கிடைக்கும். ஆக்சலரேஷன் அடுத்து ரொம்ப சீரியஸாக இருக்கணும், உடனே மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது. வெஞ்சர் பில்டர் இன்குபேஷனையும் ஆக்சலரேஷனையும் சேர்ந்து தான் வெஞ்சர் பில்டர். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் வெஞ்சர் பில்டர். இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் இன்குபேட்டர்ஸ் வந்து நிறைய இன்குபேட்டர்ஸ் நீங்கள் வந்துட்டாங்க. ஒரு நல்ல இன்குபேட்டர் அப்படின்றது எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன்னா நான் எப்படி இப்போ செக்லிஸ்ட் இருக்கா 1 2 3 அப்படி ஏதாவது இருக்கா? நான் எப்படி சூஸ் பண்ணி போகிறது? லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக கூட இப்போ செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஃபிசிக்கலாக எனக்கு இன்புட் வேணும் சார். எனக்கு ஃபிசிக்கலாக நான் அந்த ஸ்பேஸுக்கு போகணும், நான் மென்டார் கூட பேசணும், நான் ஒரு ஆடிட்டரை பார்க்கணும், அங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்து கூட நான் ஜெல் ஆகணும், எனக்கு அங்கே ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக அவங்க லொக்கேஷனில் இருக்கிற இன்குபேஷன் சென்டரை அணுகலாம். அது முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபிசிக்கல் இன்குபேஷன் எனக்கு வேணும்னா அவங்க ஏரியா தான் அவங்களுக்கு பெஸ்ட். இப்போ சென்னை ஏகப்பட்டதுக்கு, கோயம்புத்தூர், இந்த மாதிரி அவங்க லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறது முதல் விஷயமா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு கோவர்க்கிங் ஸ்பேஸ் வேண்டாம், எனக்கு மென்டார்ஷிப்லாம் பெருசாக வேண்டாம், எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் வேணும் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணலான்னா, இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸோ இட்ஸ் அ காமன் போர்ட்டல் ஃபார் இந்தியன். இஃப் ஸ்டார்ட் அப் இஸ் ரெடி வித் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் செய்யணும், இல்லை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறேன் அப்படின்னா அவங்க அந்த போர்ட்டல் வழியாக இன்குபேட்டரை செலக்டே பண்ணலாம். அந்த போர்ட்டலில் போய் இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூருக்கு ஸ்டார்ட் அப் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க அந்த இன்குபேட்டரை செலக்ட் பண்ணலாம். அவங்க நம்ம இன்குபேட்டரை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்காங்கன்னு வைங்களேன். சார் நாங்கள் வந்து யுஎன்எஸ்டிஜி ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டேன். ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எங்கள் இதில் பெரிய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த இன்குபேட்டர் சூப்பராக பண்ணுறாங்க, அப்போ நான் இந்த இன்குபேட்டர் தான் அப்ளை பண்ணணும்னா ஏன் புனே என்ன டெல்லி என்ன எங்கேருந்து வேணாலும் நம்ம இன்குபேட்டரை செலக்டும் பண்ணலாம். எனக்கு இங்கேருந்து தான் ஃபண்டு வேணும், நான் இங்கே இன்குபேட் ஆகிறதுக்கு ரெடி அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் உண்டு. இல்லை நான் கிளைமேட் டெக் ஓப்பன் பண்ண போகிறேன், இந்த கோஹர்ட் வந்து எந்த இன்குபேட்டர் கிளைமேட் டெக் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும் பண்ணலாம். இது எல்லா டேட்டாவும் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்கும். இன்குபேட்டரோட ஃபோக்கஸ் ஏரியா என்ன, இன்குபேட்டர் எதுக்கு அதிகமாக ஃபண்டு கொடுத்துருக்காங்க, இன்குபேட்டரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்ன, எய்ம் வழியாகவும் வரலாம், அடல் இன்னோவேஷன் மிஷன் வழியாகவும் வரலாம், ஸ்டார்ட் அப் டிஎன் வழியாகவும் வரலாம். இப்போ தமிழ்நாடு எனக்கு எங்கே போகணும்னு தெரில சார், எனக்கு வந்து இன்குபேட்டரே தெரியாது, எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் அப் டிஎன் போனால் கூட அவங்க டேரெக்டாக இன்குபேட்டரை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்குங்கிற ஒரு கிரைட்டீரியா அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று அவங்களோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் தேர்ந்தெடுக்கலாம், இல்லை அந்த இன்குபேட்டரோட ஏரியாவும் இவங்களோட ஏரியானா அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், யூஎன்எஸ்டிஜியில் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுறோம், அந்த மாதிரி, இல்லை இந்த கோஹர்ட்டுக்கும் இதுக்கும் நமக்கு மேட்ச் ஆகுதா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சிங்க் ஆகுதுன்னா அதுக்கு போகலாம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னா டேரெக்டாக எது தெரியுமோ அங்கே போனால் நம்மளை கனெக்ட் பண்ணி. இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன்ஸ் அ காமன் பாடி இன் தமிழ்நாடு, தோஸ் ஆர் கனெக்டிங் ஸ்டார்ட் அப் வித் இன்குபேட்டர், அவங்களும் ஃபண்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன்ட்ட போனாலும் அந்த ஏரியாவில் இந்த இன்குபேட்டர் இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் டிஎனும் ஸ்டார்ட் அப் இந்தியாவும் இன்குபேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த இன்குபேட்டர்ஸ் அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா இஸ் காமன். எல்லா இன்குபேட்டர்ஸும் ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க சுதர்சன். ஓகே, உண்மையில நீங்கள் மீனிங்ஃபுல்லாக ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்து அந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்ட் கொடுத்து அந்த ஸ்டார்ட் அப்பை க்ரோ பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா இன்வெஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஸ்டார்ட் அப் இந்தியா இஸ் கிவிங் ஃபண்ட் ஃபார் இன்குபேட்டர், ஸ்டார்ட் அப் கொடுங்க அப்படின்னு. இப்போ எங்கள் இன்குபேட்டர் எங்கள் ஏஐஸ் ரைஸ் 4 crore இஸ் தேர் ஃபார்
ஸ்டார்ட் அப் கொடுக்கறதுக்காக ஃபண்ட் இருக்கு. இந்த மாதிரி எல்லா இன்குபேட்டர்ஸும் ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அப்ளை பண்ணும்போது நம்ம இன்குபேட்டரா என்ன பண்ணிருக்கோம், என்ன சக்சஸ் ஸ்டோரிஸ், இவங்க இது வரைக்கும் இன்குபேட் பண்ண ஸ்டார்ட் அப் என்ன மாதிரி க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்படி பண்ணும்போது இன்குபேட்டர்ஸ்க்கு எல்லாம் ஃபண்டு இது வரைக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்குபேட்டருக்கு கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. அத்தனை இன்குபேட்டருக்கும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் டிஎன் தமிழ்நாடு இருக்கிற ஓவரால் எக்கோ சிஸ்டத்துல இன்குபேட்டரா இருக்காங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் தெரிஞ்சாதான், ஸ்டார்ட் அப் டிஎன் கிட்ட கனெக்ட் ஆனாதான் we can get some knowledge. தமிழ்நாட்டில் எக்கோ சிஸ்டம் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எக்கோ சிஸ்டத்துக்கு ஸ்டார்ட் அப் டீம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஸ்டார்ட் அப் டீம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இன்குபேட்டரை வேலிடேட் பண்ணாங்க. இன்குபேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அந்த இன்குபேட்டர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாங்க. வி ஆல்சோ காட் அவார்ட் இன் தட். ஒவ்வொரு எக்கோ சிஸ்டத்துலையும் இவங்கெல்லாம் கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஈகோசிஸ்டம்னு பேசுகிறோம் இல்லையா, இந்த ஈகோசிஸ்டம் வந்து இந்தியாவில் இப்போ தான் பில்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம யூஎஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ இன்கேஸ் இந்த ஈகோசிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பீப்புள் லைக் யூ அண்ட் ஐ நம்ம வந்து வி ட்ரை டு ஹெல்ப் ஸ்டார்ட் அப்ஸ், வி ட்ரை டு பில்ட் ஸ்டார்ட் அப்ஸ், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பீப்புள் லைக் யூ அண்ட் ஐ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த ஈகோசிஸ்டம்க்கு? முதல்ல இந்த சொசைட்டியில் காமெடிக்கு சொல்கிறதா கூட இருக்கலாம், வேலைக்கு போகிற பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாலே ஃபேமிலியிலேருந்தும் எதிர்ப்பு தான். ஒரு குழந்தை படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன் ஸ்டடீஸை, அவன் தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ வரும்போது நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவங்க அப்பா குச்சி தூக்கிட்டு விரட்டுறாரு. முதல்ல இந்த சொசைட்டியில் பிஸ்னஸை இன்வைட் பண்ணணுங்க. நான் ரியல் ப்ராப்ளத்தை சொல்கிறேன். ஒரு பையனோ ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஆரம்பித்த கொஞ்ச நாள் அந்த ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகும், கட்டாயம் ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆனால் தான் அது அடுத்து க்ரோ பண்ணுறதுக்கு முடியும். ஃபெயில் ஆகுதுன்னு வைங்களேன், உடனே சுற்றி இருக்கிற இந்த சொசைட்டி என்ன சொல்லுதுன்னா உனக்கு இது ஒத்து வராது, வேலைக்கு போயிரு. ஆட்டோமேட்டிக்காக அவன் வேலைக்கு தான் போகிறான். அவன் அடுத்து அடிபட்டு மேலே வர்றதுக்கு இந்த சொசைட்டி ஹெல்ப் பண்ணுதா இல்லைன்னா ஹெல்ப் பண்ணலை. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து ஸ்டார்ட் அப்பை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்குரிய எக்கோசிஸ்டத்தை சொசைட்டியில் கொண்டு வரணும். கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது சுதர்சன். ஏன் சொல்லுவேன்னா, முதல்ல வெறும் 100 கோடி 150 கோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இனோவேஷன் இன்குபேஷனுக்கு. கிட்டத்தட்ட 5000 கோடி கவர்மெண்ட் ஒதுக்குது. இந்தியா வில் பி வெரி பிக் ஸ்டார்ட் அப் ஹப் ஆயிரும் கொஞ்ச நாள்ல, ஆல் ஓவர் வேர்ல்ட் கம்பேர் பண்ணும்போது. அப்ப வேலையை நோக்கி போறக்கூடிய குழந்தைகள் கிட்ட நீயும் பிசினஸ் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எக்கோ சிஸ்டம் வரணும். இப்போ ஒரு கேம்பஸ் இருக்குன்னு வைங்களேன், எஸ் ஜாப் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒத்துக்கிறேன். ஆனா பேசினேட்டட் டு த என்டர்பிரனர்ஷிப்னு ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பான்ல, அவனையே நீங்க என்டர்பிரனர் ஆக்குறது இல்லை. ஸோ எப்படி வந்து ஒரு ஜாபை வச்சு அவனை மெஷர் பண்றோமோ அவனை அப்படி தொழிலதிபர் ஆக்குறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். அதை அந்த சொசைட்டியே உள்ள அடாப்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். எங்கடா வேலை பார்க்குற அப்படின்னு தான் கேட்குறாங்களே இல்லையா, மாப்பிள்ள என்ன பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லையே. இது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஓட்டை தான். அப்படியே பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா ஒருவேளை லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்குமோ, இவருக்கு பொண்ணு கொடுத்தா பொண்ணை காப்பாற்றுவாரா. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் அதுக்குரிய ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து சரியா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் சுற்றி இருக்கிற இந்த எக்கோ சிஸ்டம் கொஞ்ச நாளில் மாற்றும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட க்ரோத் பெருசாக பெருசாக கட்டாயமாக மாறும்னு நினைக்கிறேன். இந்த எக்கோ சிஸ்டத்தில் வாத்தியார்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலிஸ்லேருந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்ததுன்னா ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடியலன்னா நம்ம இருக்கோம்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ் நேச்சர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த இதோட சேர்ந்து ஒட்டுன கேள்வி இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கப்ப எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய பேர் வந்து வி கம் ஃப்ரம் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ஸ். ப்ரிவிலேஜ்னா இப்போ எனக்குலாம் வந்து போன 3-4 தலைமுறையாக படித்தவங்க வீட்டில். ஸோ நேச்சுரலாக நிறைய படித்தவங்க இருந்ததுனால எனக்கு இந்த ஆப்ஷன் இருந்தது, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரிவிலேஜ் இல்லை அப்படின்றவங்க எப்படி பிஸ்னஸ்க்குள்ளே வருது? இனோவேஷன் ஒரு விஷயம் உங்களோட ஸ்டார்ட் அப்பில் இருந்துச்சுன்னா, ப்ரிவிலேஜ்டு நாட் ப்ரிவிலேஜ்டு, நான் படிக்கலை, நான் ஃபெயிலாக போயிட்டேன், அரியர் வச்சுருக்கேன், நான் ஏழை, நான் கருப்பாக இருக்கேன் அப்படிங்கிறது இதுவே தேவையில்லை. உங்களோட ஐடியா உண்மையிலே சூப்பர் இனோவேஷன் ஒரு பிஸ்னஸ் மாடலை கொண்டு வருதுன்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ் ஃபினாமினல் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அதை யோசிச்சு அதை டிரைவ் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நிறைய ஐடியா இப்போ எங்களில் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு சுதர்ஷன். ஒரு எக்ஸாம்பிள், பேக்யார்ட் கிரியேட்டர்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் அப். 2 பசங்க ராமன் அண்ட் லக்ஷ்மன், நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம், பயங்கர ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். இப்போ டாக் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லுவேன் நான். அவனுங்க வந்து ஒரு எனக்கு ரொம்ப க்ளோஸுங்கனால சொல்கிறேன் அப்படின்னு, அவனுங்கன்னு ரொம்ப நல்ல பசங்க, மதுரையிலேருந்து வந்த பசங்க. ஒரு ஹேக்கத்தான் நடத்துகிறோம். அந்த ஹேக்கத்தானுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க ஒன்றும் ரொம்ப ரிச் ஃபேமிலிலாம் கிடையாது. அந்த ஹேக்கத்தானில் அவனுக்கு அந்த ப்ராடக்டை செய்கிறதுக்கு கூட ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் அந்த ஹேக்கத்தானில் அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நாங்கள் ஏஎஸ் ரைஸ் நடத்த ஹேக்காலிக்ஸுங்கிற ஒரு ஈவெண்ட் அது. அதில் நாங்கள் ஒரு சீட் ஃபண்டாக ஒரு 1 லட்ச ரூபா தான் கொடுக்குறோம். அந்த சீட் ஃபண்டை வச்சு அவன் டெவலப் பண்ண ப்ராடக்ட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா
நான் 5 கோடி தரேன், நான் 10 கோடி தரேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரெடியாக இருக்காங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட். ஒரு குழந்தை பிறக்கும்போது காது கேட்கலன்னா எலக்ட்ரோட ஆப்ரேட் பண்ணி தான் உள்ளே வைக்கணுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆனால் இந்த பையன் கண்டுபிடிச்ச அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ரேஷன் தேவையில்லை, வெளியே ஃபிட் பண்ணால் போதும், அந்த குழந்தைக்கு காது கேட்கும். ரொம்ப மினிமம் காஸ்ட்டில். வெரி குட் இன்னோவேஷன். அந்த குழந்தை மதுரையில் படித்த குழந்தை தான், பெருசாக அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத குழந்தை தான். டெல் ஆக்சலரேட்டர் அது இதுன்னு எல்லா வின்னிங் அந்த பையன்தான். வின்னிங் மட்டுமே 2 கோடி இருக்குன்னு வைங்களேன். அதாவது காம்படிஷன் போய் வின் பண்ண அமௌண்ட் மட்டுமே 2 crore இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நடக்குதான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஏரியாக்குள்ள இருக்கிற பசங்க நிறைய ஐடியாஸோட வரும்போது, இஃப் இட் இஸ் இன்னோவேஷன் இஸ் தேர், டெஃபினெட்லி பிளாட்ஃபார்ம் இஸ் தேர். நம்ம வழக்கம் போல சொல்ற மாதிரி வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ரிசோர்சஸ், இட்ஸ் அபவுட் ஹவு ரிசோர்ஸ்ஃபுல் யூ ஆர். எஸ், எக்ஸாக்ட்லி. ஏஐசி ரைஸில் இன்குபேட் ஆன சில ஸ்டார்ட் அப்ஸோட ரெஃபரன்சஸ் சொல்ல முடியுமா? நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப் பேர், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்ல முடியுமா? முக்கியமாக அவங்களையே நீங்கள் இன்குபேட் பண்ணீங்கன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியது வந்து இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்குபேட்டர் ஃபோக்கஸிங் ஆன் யுஎன்எஸ்டிஜி கோல்ஸ். யாரெல்லாம் யுஎன்எஸ்டிஜி கோல்ஸுக்கு அந்த 17 கோல் இருக்கும், அந்த 17 கோலில் ஏதோ ஒரு கோலில் ஒரு சோஷியல் என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லலாம்னு வைங்களேன், அதை எடுத்து வரவங்களை ஏஐசி ரைஸ் சப்போர்ட் பண்ணோம். அதில் ஒரு சூப்பரான ஸ்டார்ட் அப், ஏன் ஃபோர்ப்ஸில் கூட இப்போ ஃபீச்சராக இருக்குது அந்த ஸ்டார்ட் அப், அதனால் அதை பற்றி சொல்கிறேன். பயோஃபியல் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப், எங்களோட பெரிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்வேன். பயோஃபியல் சிஇஓ பார்த்தீங்கன்னா கிஷன் அப்படின்னு பேர். வரும்போது ஒரு 3 பேர் தான் வந்தாங்க. 3 பேர் தான் வந்து ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் அப்னாலே முதல்ல ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு மென்டார் கனெக்ட் பண்ணணும், ஒரு சீட் ஃபண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆரம்பித்தது தான் இந்த ப்ராசஸ். அந்த ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்டிஜியில் ஒரு முக்கியமான ஒரு கோல். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் ஃபியூயல், எக்ஸாம்பிள் ஹோட்டலில் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, புரியுறதுக்காக சொல்கிறேன். அந்த ஆயில் வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஆயிலை கீழே ஊற்றணும். அப்போ அந்த ஆயில் என்ன ஆகுது? ஸோ இந்த மாதிரி ஆயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி எந்த பாயிலருக்கு ஃபியூயலாக கொடுக்கலாம். சிரட்டை, ஒரு விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கிற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இப்போ ஒரு பேப்பர் பிளான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், செல்லோஸ் எடுத்ததுக்கப்புறம் அதோட வேஸ்ட் வந்து கீழே தான் போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் எல்லாத்தையும் எங்கே ஃபியூலாக யூஸ் பண்ணுறது? ஸோ வேஸ்ட் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். என்கிட்ட வேஸ்ட் இருக்குது, எனக்கு ஃபியூல் வேணும், இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் அவங்க பண்ண பிளாட்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் அவங்களோட கிளைண்ட்ஸ். இப்போ எனக்கு இத்தனை டன் வேணும், அத்தனை டன் வேணும், அத்தனை டன் வேணும். ஸோ இங்கே வேஸ்ட்டும் எடுக்கப்படுது, அங்கே வேஸ்ட்டும் எரிக்கப்படுது. இவங்க இந்த வேஸ்ட்டுக்கு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அதுலேருந்து பர்சன்டேஜ் 2%, 3% அப்படிங்க. 200 crore வேல்யூ கம்பெனி ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இப்போ ஒரு 40 பேர் உங்கள் கம்பெனியில் இருக்காங்க. இன்னும் இது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஸ்டார்ட் அப்னு சொல்லுவேன். உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் வேற எங்கே அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க? நிறையா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்பயும் அடுத்த சீரீஸ் ஆஃப் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒண்டர்ஃபுல் ஸ்டார்ட் அப். எங்களோட ஷேர் வேல்யூவே ஒரு பெரிய ஷேர் வேல்யூன்னு சொல்லுவேன் நான். ஸோ அவங்க க்ரோ ஆகும்போது நாங்களும் க்ரோ ஆகிறோம், எங்களுக்கு ஒரு ஈக்விட்டி கொடுத்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம். இது ஒரு பயோஃபியல். அப்புறம் இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடிஎஃப்சி சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக எங்ககிட்ட எங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்தாங்க. கோல்டன் ஃபெதர்ஸ்ன்னு பேர். என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தோணும். கோல்டன் ஃபெதர்ஸ்னா ஒரு வித்தியாசமான ஸ்டார்ட் அப். என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா, கோழி பிராய்லர் எல்லாரும் வாரம் ஒவ்வொரு ஜூரிசேஷன் பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் கோழி ரெக்க வேஸ்ட்டாக கிடக்கும். அந்த கோழி ரெக்கெல்லாம் என்ன ஆகுது? அப்படி யோசிச்ச ஸ்டார்ட் அப் தான் கோல்டன் ஃபெதர்ஸ். என்ன பண்ணாங்கன்னா, எல்லா கோழி ரெக்கையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை பேப்பராகவும் கிளாத்தாகவும் மாற்றுறாங்க. ஸோ ஐடிஎஃப்சி வந்து 50 lakh கிராண்டாக கொடுத்துருக்காங்க இப்போ எங்கள் மூலமாக. ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். நோ, ஸோ அவங்க ஆல்ரெடி ரெவன்யூ மேக்கிங்கில் இருக்காங்க. இட்ஸ் கோழி ரெக்கையில் பேப்பர், கோழி ரெக்கையில் ட்ரெஸ்ஸு. ஸோ எவ்வளோ கோழி ரெக்கை வேஸ்ட்டாக போகிறத எடுத்து தே ஆர் ரீப்ராசஸிங் அண்ட் டூயிங். ஸோ இதுவும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுனால அதுவும் எங்களுக்கு கீழே வருது. அப்போ நான் சொன்னேன் அந்த பேக்யார்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அந்த எஸ்டிஜி கோல்ஸு கீழே வருவாங்க. அவங்க இன்வென்ட் பண்ணது தான் ஆப்ரேட் பண்ணாமல் வைக்கக்கூடிய அந்த மிஷின் பேக்யார்ட் கிரியேட்டர்ஸ். அவங்களும் எங்களோட ஸ்டார்ட் அப் போர்ட்ஃபோலியோவில் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் சொல்லலாம். யாரெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு சொசைட்டல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுதோ, it will be incubated in AIC Rise. இதில் நீங்கள் அவங்க கிட்ட என்ன குவாலிட்டி பார்த்தீங்க? why did you incubate them, each one of them? பேஷன் தான். பேஷன். ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் சுதர்சன். என்னன்னா, நிறைய ஸ்டார்ட் அப் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்தே தான் வளருவாங்க. எப்பா ரெட் பஸ் அப்படி பெருசாகிடுச்சுப்பா, ஸ்விக்கி இப்படி பெருசாகிடுச்சுப்பா, சொமேட்டோ அப்படி பெருசாகிடுச்சுப்பா,
இந்த மாதிரியே சொல்லி சொல்லி வளர்த்து அந்த குழந்தைங்களுக்கு தோல்வினா என்னன்னே தெரியாதுன்னு வைங்களேன். நான் என் இன்குபேட்டர்ல சொல்லி கொடுக்குற முதல் விஷயம் ஃபெயிலியர் ஸ்டோரி. ஒரு ஸ்டார்ட் அப்னா இது ஃபெயிலியர் ஆயிருக்கு, இந்த ஃபெயிலியர்னால நீ இந்த விஷயங்கள் பண்ணாத. நான் என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ்லேயே நான் என்ன போடுவேன்னா ஃபெயிலியர் ஸ்டோரி தான் அதிகமாக போடுவேன். அது டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ ஸ்டார்ட் அப்பும் நீட் டு லேர்ன் வாட் இஸ் ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர் ஸ்டோரியை பார்த்து பார்த்து என்ன ஆகும்னா, ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ இந்த பக்கம் நம்ம வந்துடணும். ஸோ ஃபெயில் ஆனாலும் ஓகே அவங்க இந்த ஃபெயில் ஆகி இந்த விஷயத்தை இப்படி பண்ணி சக்ஸஸ் ஆனாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்தில் சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் சொல்லி ஸ்டார்ட் அப்பை வளர்க்குறதுங்கிறது அந்த ஸ்டார்ட் அப்போட பேஷனுக்கு கரெக்டான விஷயம் இல்லை. அது பேஷனேட்டட் டுவர்ட்ஸ் ஸ்டார்ட் அப் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர் ஸ்டோரி, ஸோ நாட் ஓன்லி ஃப்ரம் த சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இன்னைக்கு சோஷியல் மீடியாவே அப்படி தான் ஆகி வச்சிருக்கு. என்னன்னா நம்ம என்ன காட்டணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் தான் காட்டுறோம். ஆமாம். அதனால வந்து இவங்க லைஃபே இப்படி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சி, அது ஸ்டார்ட் அப்னாலே சக்ஸஸ் தான், பிஸ்னஸ்னாலே ரொம்ப நல்லா வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு கஷ்டம் தெரிஞ்சிருது. இப்போ என்னன்னா பேரியர் டு என்ட்ரி இல்லை, பெருசாக இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் யார் வேணால் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். ஆனால் க்ரோத்தில் வந்து நிறைய பேரியர் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை, அது முன்னாடியே பார்க்கறது இல்லை. ஒருவேளை அதனால கூட நிறைய ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மூடிடுறாங்களோ. ஏன்னா இப்போ நம்ம ஆஃப் கேமரா பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்தியாவில் 90% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அதுவும் முக்கியமாக DPIIT ரெஜிஸ்டர் ஆன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்க க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒன்லி சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்து மட்டும்தான் வர்றாங்க. இன்னொன்று வந்து இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி 10 பேரை ட்ரெயின் பண்ணுறோம், 8 பேரை பிளேஸ் பண்ணுறோம், 2 பேர் பிளேஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வர எல்லாரையும் தூக்கி நீங்கள் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு எக்கோசிஸ்டத்தில் கொண்டு வந்து பேஷனே இருக்காது. நானும் தொழில் ஆரம்பிக்கிறேங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பேஷனேட்டடே இல்லாமல் அந்த ஸ்டார்ட் அப்பை ட்ரை பண்ண முடியாது. அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இந்த சொசைட்டல் சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு இருக்கிறது இல்லை. எதுக்குடா நமக்கு இந்த ரிஸ்க்கு, குவிட் பண்ணிட்டு நம்ம ஜாபுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஃபேக்டர் நிறைய பேர் போகிறாங்க. என்னோட கேம்பஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூசன், வி ஹேவ் அ சிஸ்டம்ஸ் கால் எஸ்ன்னு சொல்லுவேன், யங் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருப்போம். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஒரு குழந்தை ஃபைனல் இயர் வர வரைக்கும் அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கூல் ப்ரோக்ராமுக்குள்ளே வரலாம். ஸ்டார்ட் அப் ஸ்கூல் ப்ரோக்ராம்னா என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன, ஸ்டார்ட் அப் கிளினிக்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்போம். அந்த ஸ்டார்ட் அப் கிளினிக்கில் என்னென்னலாம் டவுட், ஸ்டார்ட் அப்னா இப்படி ஆகலாமா அப்படி ஆகலாமா, ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கிறது, நீங்கள் கேட்ட மாதிரி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்க்கு என்ன வித்தியாசம், எப்படி வேலிடேட் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் மாடல் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் கிளினிக்கில் சொல்லுவாங்க. தென் ஸ்டார்ட் அப் பாஸ்போர்ட்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்போம். என்னென்னா ஒரு கம்பெனிக்கு போய் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு போய் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வருது. இந்த மாதிரி நிறைய எக்கோசிஸ்டத்தில் போகும்போது முதல்ல 100 பேர் இருப்பான், ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுவான். அவன் தேர்ட் இயர் வரும்போது 7 பேர் 8 பேர் தான் இருக்கான். அவன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே, ஐயோ இது கஷ்டமாக இருக்குமோ, இது நமக்கு ஒத்து வராதோ, இது நமக்கு சரிப்பட்ட வராது அப்படின்னு வெளியே போகிறான். ஸோ அந்த 7-8 பேர் இருக்கான் பார்த்தீங்களா, அதை கட்டாயமாக 4-5 சக்ஸஸ் ஆகும். ஸோ அவனை ஒரு எக்கோ சிஸ்டத்தில் முதலேருந்தே ட்ரை பண்ணி கொண்டு வந்தாதான் அவனுக்கு உண்மையிலே பேஷன் இருக்கா, இல்லை நானும் சொல்லிக்கணும் அப்படிங்கிற பேஷன் இருக்காங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ கட்டாயமாக அந்த என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு முதல்ல ஆரம்பிக்கிறேன், ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்லி தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். நாட் ஃபார் த டிமோட்டிவேஷன், தே நீட் டு ரெடி ஃபார் த வார். அவங்க ரியாலிட்டி தெரிஞ்சு உள்ள வந்தாங்கன்னா பெட்டர். இப்போ நீங்கள் சொன்னது 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து ஈகோ சிஸ்டம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பிஸ்னஸை ஓகேவாக பார்க்க ஆரம்பிக்கணும், அது நார்மலாக பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2வது பேஷனுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்காமல் ஒரு ப்ராப்ளமை உண்மையாகவே சால்வ் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தா அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்ட்லி. டிஎன் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இது வந்து நல்ல க்ரோத். தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் டாப் 3 ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு இருக்கும். ஆனாலும் விமன் ரெப்ரஸன்டேஷன் நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது விமன் ரெப்ரஸன்டேஷன் இன் ஸ்டார்ட் அப்ஸ்? ஆக்சுவலாக முன்னாடி விட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உமன் ஷுட் நோ வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் ஆர் ஸ்பெஷலி அவைலபிள் ஃபார் உமன் அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். இப்போ இந்த என்டர்பிரனர் இன் ரெசிடென்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கீமு. இப்போ ஸ்டார்ட் அப்லேயே நிறைய உமன்ஸ்க்காக தனி ஸ்பெஷலைஸ்டு ஸ்கீமு, ஸ்பெஷலைஸ்டு ஃபண்டிங்கே இருக்குது. இப்போ எங்களோட இன்குபேட்டர் எடுத்துக்கோங்க, உமன் என்டர்பிரனர்ஷிப்பாக ஒரு மேகசினே ரன் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் உமன் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ணுறோம். எங்களோட இன்குபேஷனில் இது வரைக்கும் 100 ஸ்டார்ட் அப்பில் 26 ஸ்டார்ட் அப் வந்து உமன் என்டர்பிரனர்ஷிப். ஸோ தேர் டூயிங் குட். ஏன் 50 இல்லை அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். ஸோ ஒரு 50% மேலே அவங்க இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு விஷயம் என்னென்னா, அங்கேயும் ஃபேமிலி தான் சொல்லுவேன். ரிஸ்க் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கப் வந்து உமன் என்டர்பிரனர்ஷிப்லேயும் வேணும்னு நான் சொல்லுவேன். முன்னாடிலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படலாம், இப்போ ரிஸ்க் எடுக்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஃபண்டாக இருந்தாலும் சரி, மென்டார்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கைடன்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட் அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட ஆக்சஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு இப்போ ப்ராப்பரான எக்கோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் உண்டு. ஸோ அதனால 100% வந்து உமன் வந்து தைரியமாக
அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு கூட வி சைன்ட் MOU வித் TN Rice. ஸோ TN Riceங்கிறது உமன் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எனேபிளர். அந்த மாதிரி ஒரு தனியா உமனுக்குன்னே ஒரு தனி விங்கே கவர்மெண்ட் ஸ்டார்டட் வித் குட் ஃபண்டிங். அவங்க மூலமா ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரோ ஆயிரும் இன்னைக்கு கொஞ்ச நாள்ல. உமன் ஷுட் நோ, இல்ல நம்ம வீட்டில இருந்து தொழில் பண்ணலாம், ஒரு என்டர்பிரனர்ஷிப் விஷயங்களை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத உமன் வந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவேன். இன்குபேட்டர்லயும் எல்லா இன்குபேட்டர்லயும் டெஃபினெட்லி ஒன் ஸ்கீம் வில் பி தேர் ஃபார் உமன் என்டர்பிரனர்ஷிப். அதில் ஈஸியாக அவங்களால கிராக் பண்ண முடியும். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. என்னென்னா, இப்போ ஸ்டார்ட் அப் இஸ் அபவுட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். பட் அந்த எக்ஸ்போஷர் டு ப்ராப்ளமே நமக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷரும் நிறைய வெளிய உலகத்தை பார்த்தா தான் வரும். இந்த விமன் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய வெளிய உலகத்தை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சுதர்ஷன். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, இப்போ TN Riceன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஸ்டார்ட் அப்புக்கு மட்டும் ஃபன் பண்ணுறது இல்லை, அந்த ஸ்டார்ட் அப்பை மட்டும் எனேபிள் பண்ணணும்னு யோசிக்கிறது இல்லை. ஏன் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அவங்களே வீட்டில் சில பொடி, சில மேக்கப், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ், சில விஷயங்களை வீட்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா, அவங்க வெளி உலகம் தெரியாது, ஆனால் அவங்களோட கைவந்த கலைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது வச்சு சில பிஸ்னஸ் அதையே அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நான் பெருசாக படிச்சிருக்கணும், நான் டிகிரி முடிச்சிருக்கணும், நான் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும், நான் ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கணும், அந்த எக்கோசிஸ்டத்தை பற்றி படிச்சிருக்கணும். இந்த மார்க்கெட்டில் எனக்கு தேவையான இந்த விஷயம் செய்கிறது மூலமாக நான் இதை செல் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சால் கூட அவங்க ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸையும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நாட் ஓன்லி ஸ்டார்ட் அப், இட் மே பி ஏ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். கிராமத்தில் இருந்தால் கூட இப்போ நிறைய கார்பரேட் எடுத்துக்கோங்க, கார்பரேட் கிஃப்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. எல்லா பெரிய கார்பரேட்டும் கார்பரேட் டேயாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், அந்த கார்பரேட் கிஃப்ட் ஏன் ஒரு உமன் வீட்டில் செஞ்ச ஒரு பொருளாக இருக்கக்கூடாது? இமேஜின் பண்ணி பாருங்க, எத்தனை கார்பரேட் இருக்கு இந்தியாவில். அப்போ அத்தனை கார்பரேட் சேர்ந்து ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னா உமனோட அந்த என்டர்பிரனர்ஷிப்போட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். அதை TN Rice கரெக்டாக டேப் பண்ணுறாங்க. இதுக்கு பெரிய எக்ஸ்போஷர் வேணுங்கிற எக்ஸ்போஷர் வந்து இவங்க இந்த TN Riceக்குள்ளேயோ ஒரு இன்குபேட்டருக்குள்ளேயோ வரும்போது அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்டார்ட் அப், இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம், இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அவங்களே CSR கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு கார்பரேட் இருக்காங்க, தே ஆர் டூயிங் சம் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டை இதை கிஃப்டாக கொடுக்கலாங்கிறத TN Rice வந்து ஒரு கார்பரேட்டுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது ஏன் அந்த கார்பரேட் எடுத்துக்காது? ஒரு கவர்மெண்ட் பாடி இஸ் ரெக்கமெண்டிங் தட் திஸ் ப்ராடக்ட் கேன் பி யுவர் கிஃப்ட், யூ மே கன்சிடர்னு சொல்லும் போது ஏன் அந்த கார்பரேட் அவங்களோட CSR ஆக்டிவிட்டியை அதை பண்ணக்கூடாது? டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சு எனி ஸ்டார்ட் அப் லெட் பை உமன் கட்டாயமா சக்சஸ்ஃபுல்லா மாறக்கூடிய எக்கோசிஸ்டம் இஸ் டெவலப்பிங். அண்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 50% இஸ் டெவலப்டு. யூட்டிலைஸ் பண்ணா 100% டெவலப்டு தான். நான் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்பிரனர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன் இருக்கா, இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு? ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் வந்து அவங்க ஐடியாவை வேலிடேட் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு மட்டுமே தெரியும் ஐடியா சூப்பர், பிஸ்து, மாசு, பட்டையை கிளப்பிடுவேன் அப்படின்னு அவங்க மட்டுமே சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க அதை வேலிடேட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ வேலிடேஷனுக்கு எல்லா இன்குபேஷன் சென்டர்லையும் நிறைய பேர் இருப்பாங்க, ஐடியாவை கேட்கறதுக்கு, அதுல நிறைய குறைகள் சொல்றதுக்கு. அந்த குறைகள் சொல்லும் போது தான் இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுமோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், வேலிடேட் யுவர் ஐடியா வெதர் இட் இஸ் ஃபீசிபிள் ஆர் ஸ்கேலபிள். நான் சொன்ன மாதிரி இது ஒருவேளை ஃபீசிபிளா இருக்கலாம், ஆனால் ஸ்கேல் பண்ண முடியாது. இல்லை ஒருவேளை ஸ்கேலபிளா இருக்கலாம், ஆனால் அது நம்மளால செய்யவே முடியாதா இருக்கலாம். ஸோ வேலிடேட் யுவர் ஐடியா முதல் விஷயமா. ரெண்டாவது விஷயம் வந்து மேக் அ சாலிட் பிஸ்னஸ் பிளான். எங்க காசு வரப்போகுது? நான் வந்து சொசைட்டிக்கு நல்லது மட்டும் தான் செய்ய போறேன், அப்போ எப்படி உங்க பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகும்? அதோட பிஸ்னஸ் மாடல் என்ன? ஸோ சாலிட் பிஸ்னஸ் பிளான் வந்து கட்டாயமா அடுத்து வேணும். ஓகே, சாலிட் பிஸ்னஸ் பிளான் பண்ணியாச்சு, ஐடியாவும் வேலிடேட் பண்ணி முடிச்சிட்டோம், சாலிட் பிஸ்னஸ் பிளான் போட்டோம். அப்புறம் நம்மளோட MVP, தட் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். அந்த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸாகவும் இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு ஆப்பாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். பட் வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட்? ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போகணும்னா எனக்கு அது வேணும். அதுக்காகவாவது அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு சின்னதாக ஒரு சீடு ஏதாவது வாங்கி அந்த MVP செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா அந்த பேஷன், அந்த MVP பண்றதும் இல்லைன்னா எனக்கு யாராவது ஃபண்ட் கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். மேபி MVP ட்ரை பண்ணி சின்னதா பண்ணலாம், இந்த ஒரு மாடலாவது பண்ணலாம். அந்த MVP பண்ணதுக்கு அப்புறமா கட்டாயமா அடுத்து நம்ம போக வேண்டியது வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. ஆனா அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு போறதுக்கு முன்னால நம்ம ஒரு நெட்வொர்க்கிங், தட் இஸ் ஒரு ஈவெண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றது, என்ன பண்றாங்க, இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் அப் எப்படி லான்ச் பண்றாங்க, எப்படி இன்வெஸ்டர் கிட்ட கனெக்ட் ஆகுறாங்க, யாரெல்லாம் இன்வெஸ்டர், யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், இல்லை நம்ம இன்குபேட் ஆகலாமா, இல்லை நம்ம ஆக்சிலேஷன் போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த வேலிடேஷன்ல இருந்தே இவங்க இன்குபேஷன் சென்டர் கூட வந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்தே வருவாங்க. வேலிடேஷன் பண்ணுவாங்க, பிசினஸ் மாடல் சொல்லி கொடுப்பாங்க, MVP ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த நெட்வொர்க்கிங் அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தென் நெட்வொர்க்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிச் டெக் ரெடி பண்றது. அந்த பிச் டெக் ரெடி பண்ணி அந்த பிச் டெக்கை வந்து மென்டார் கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் கேட்கறது, இந்த பிச் டெக் கரெக்டா இருக்கா, நம்ம
நம்பர்ஸ் கரெக்டாக நான் ப்ளே பண்ணுறேன்னா அப்புறம் அந்த பிச் டேக்கை போய் நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பிச் பண்ணுறது. பிச் பண்ண உடனே நமக்கு ஃபண்டு கிடைச்சிடாது. அப்புறம் நம்ம பிச்சை ரிஃபைன் பண்ணுவோம். எந்த இடத்துல நம்ம கேப், என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறாங்க, அப்போ இதை ரிஃபைன் பண்ணி நம்ம எப்படி நம்ம பிச் டெக்கை மாற்றுறது, தென் அகைன் திருப்பி பிச்சிங் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எக்கோ சிஸ்டத்தில் அவங்க எடுத்துகிட்டு போகணும். எடுத்தோன்னா டேரெக்டாக பிபிடியை போட்டு நான் எனக்கு இத்தனை கோடி வேணும் அப்படின்னு கேட்டால் யாரும் தரப்போதில்லை. ஸோ வேலிடேஷன், பிஸ்னஸ் பிளான், எம்இபி, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிச் டெக், நெட்வொர்க்கிங், ப்ரெசென்டிங் டு த இன்வெஸ்டர், அதுக்கப்புறமா சரியில்லைன்னா அதையும் கரெக்ஷன் பண்ணி திருப்பி பிச் பண்ணுறது, திருப்பி லூப் திருப்பி பிச் பண்ணுறது. திஸ் வில் பி த ரைட் பாத் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதா இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து நம்மகிட்ட உண்மையாகவே ஒரு ஒர்க்கிங் மாடல் இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது நல்லது. ஆமாம். ஸோ அந்த ஒர்க்கிங் மாடல் உருவாக்குற வரைக்கும் நம்மளே தான் பண்ண வேண்டியது. அப்படின்னா தான் நம்புவாங்க நம்மளை இன்வெஸ்டர். ஓகே, இந்த பையன்கிட்ட ஒரு ஒர்க்கிங் மாடல் இருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு நம்ம இமேஜினேஷன்லேயே பேசிட்டு இருக்கோம்னா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் இமேஜினேஷன்லேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இப்போ இன்குபேஷன் சென்டருக்கு வர்றாங்கன்னு வைங்களேன், உண்மையிலே அந்த பையனால் அந்த ப்ராடக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு பேஷன் அந்த பையனுக்கு இருக்குங்கிறத இன்குபேட்டர் ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு 1 lakh 2 lakh சீட் ஃபண்ட் கொடுப்பாங்க. அவன் அந்த எம்இபி செய்யறதுக்கு யூஸ் ஆகும். பட் அதுக்காவது அந்த பையனுக்கு அந்த பேஷன் இருக்கணும்னு சொல்லுவேன். இல்லைன்னா இவங்க வந்து இல்லை செய்ய இந்த ஐடியா மட்டும் இருக்கு, என்னை செய்ய சொல்லாது, யாராவது செஞ்சு கொடுங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ஒரு கோ ஃபவுண்டிங் டீம், சார் நான் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்கேன், எனக்கு இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தான் அந்த பையன் வந்து டெக்னிக்கலா இருக்கான், அவன் சிடிஓவா இருக்கட்டும், இன்னொரு பையன் ஃபினான்ஸ் இருக்கான், அந்த மாதிரி அவங்க ஒரு டீமை சேர்த்துட்டு வந்து, ஸோ ஒரே நிறைய பசங்க வந்து ஐடியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவனுக்கு ஒரு டீம் ஜெல் ஆகுது, அந்த ஐடியாவோடைய இதாகும். நாங்களும் சில இதை கனெக்ட் பண்ணுவோம். சில பேர் டெக்கியா இருப்பான், ஐடியா இருக்காது. சில பேர் ஐடியா வச்சிருப்பான், டெக்கி இருக்காது. இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணணும்னு வைங்களேன், கோ ஃபவுண்டிங் டீமா இவர் கூட கோ ஃபவுண்டரா இருக்காரு, கட்டாயமா அந்த ஸ்டார்ட் அப் க்ரோ ஆகும். இதை நான் ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரனர், ஹி டுக் அன் எக்ஸிட் ஃபார் ஓவர் 100 crores. நான் பேரை சொல்லலை, பட் ஸ்டில் ஹி ஆக்சுவலி டிட் சம்திங் பிக். அவர் ரீசெண்டாக வந்து எங்களுக்கு பேசிட்டு இருந்தார். அப்போ வந்து 3 விஷயம் வந்து நாங்கள் எதிர்பார்ப்போம். பிகாஸ் ஹி ஆக்சுவலி இன்வெஸ்ட் இன் கம்பெனிஸ், இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டராக இருக்காரு. பட் 3 விஷயம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், தட் இஸ் எம்இபி, another time POC. எக்ஸாக்ட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷன் கொடுக்க முடியும், டெக் மூலமாக கொடுக்க முடியும், அதுக்கு ஒரு பேசிக் ஒர்க்கிங் மாடல் இருக்குது, அது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் ரெவன்யூ. இந்த ஒர்க்கிங் மாடலில் இந்த டெக்குக்குள்ளே பேமெண்ட் நடந்திருக்கா, தனியாக சர்வீஸாக வாங்கியிருப்பீங்க, அது சேர்த்துக்க முடியாது, பட் உள்ளே இருக்கிறது வந்து நம்ம ப்ரூஃப் ஆஃப் ரெவன்யூ எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னார். மூணாவது ப்ரூஃப் ஆஃப் ஸ்கேல். இதுக்கு உண்மையாகவே அவ்வளோ பெரிய டைம் இருக்கா, அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கா அப்படின்றது. இந்த 3 இருந்ததுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். இதை தான் நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். இஃப் ஐடியா இஸ் ஃபீசிபிள், ஸ்கேலபிள் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்துடும். இப்போ அது ப்ராடக்ட் வந்துருச்சா, எஸ் ஐ கேன் ஃபீல் திஸ் ப்ராடக்ட் கேன் கோ டு த மார்க்கெட் ஆக்சஸ் பயங்கரமாக க்ரோத் பண்ண போகுது அப்படின்னு ஒன்று ஃபீல் பண்ண வைக்குது. அப்புறம் உண்மையிலே நீங்க ரெவன்யூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது எனக்கு என்ன கஷ்டம். இப்போ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் இருந்தா இப்பயே சொல்லுங்க, நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி. இந்த எபிசோட பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட, சார் நான் ப்ரூவன் ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு, என்னோட எபிட்டா வந்து நெகட்டிவ் தான், இருந்தாலும் நான் ஒரு நல்ல ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லுங்க, நான் ரெடி. டெஃபினெட்லி வி கேன் கிவ். ஆனா ரெவன்யூவே இல்லாம they are telling that சில ஃபினாமினல் நம்பர் சொல்லுவாங்க. நான் ஒரு 2 வருஷத்துல into 20x 30x மாறிடுவேன் சார். ஸோ நீங்க ஒரு 100 கோடியா நான் மாறுறதுனால நீங்க 2 கோடியா கொடுத்துடலாம் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நம்மளால அதை கட்டாயமா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா ஃபீல் ஆகாது இல்லையா. அவர் சொன்னது பர்ஃபெக்ட்லி ரைட். அது அப்படிதான் யோசிப்பாங்க. ரெவன்யூ இருந்துச்சுன்னா கட்டாயமா இன்வெஸ்ட் பண்றதுல எந்த ஒரு டவுட் இல்லை. பட் இன்குபேட்டர் இஸ் ரெடி ஃபார் த ரிஸ்க். நீ ரெவன்யூவே பண்ணலனாலும் உண்மையிலே உன்னோட ப்ராடக்ட் ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுது, நீ ப்ராடக்ட்டுக்காக இல்லைனாலும் அந்த சொல்யூஷனுக்காக ரெடி ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். பட் இப்போ நான் எது மாதிரி பிஸ்னஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணவே கூடாது, யார் ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது, ஃபண்டே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவனுக்கே வந்து ஒரு எம்இபி ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸை ட்ரைவ் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபண்ட் இருக்கும். ஆனால் எல்லாரும் ஃபண்டு வாங்குறாங்கல்ல, நம்மளும் அப்ளை பண்ணுவோம். ஃபண்டு தேவையில்லாத இடத்துல எதுக்கு ஃபண்டு தேவை, அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஃபண்டை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது. ஃபண்டு வேணுங்க, உன் ப்ராடக்ட்டுக்கா, ஒரு ரிசோர்ஸ்க்கா, இல்லை உன்னோட மற்ற ஏதாவது விஷயத்துக்கு உனக்கு ஃபண்டு தேவைப்படுதா எனக்கு தெரியல, ஆனால் ஃபண்டு தேவை. ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஃபண்டு தேவையே இல்லை, அப்புறம் எதுக்கு ஃபண்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் அக்கௌண்டபிலிட்டிக்கு ரெடியாக இல்லைன்னா ஃபண்டு வாங்கக்கூடாது. இன்வெஸ்டர்னு இருந்தால் கட்டாயமாக கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. கொடுக்குற ஃபண்டு என்னாச்சு, ஏதாச்சு, என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ இந்த மந்த்து நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட 6 மாத பிளான் என்ன அப்படின்னு நீங்கள் யூ நீட் டு பி அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் ஃபண்ட். அவங்க கொடுத்த ஃபண்டுக்கு அப்படி அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எதுக்கு ஃபண்டு வாங்கணும். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கட்டாயமாக they will go for a equity dilution இல்லை சிசிடியோ சம்திங், அந்த ஃபண்டுக்குரிய சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோட்டோகால் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் டிசைட் பண்ணாமல் ஃபண்டுக்குள்ளே போகிறது மிகப்பெரிய தவறு. ஸோ பேசிக்காக வந்து உண்மையாகவே ஃபண்டு வேணும், எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்,
எல்லாரும் ரைஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக ரைஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும், ஜெயிச்சலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த நிறைய பேருக்கு வந்து ஃபண்டு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி வாங்குறது, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமே ஃபண்டை வாங்குறது. அப்புறம் இன்வெஸ்டர் கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னு வைங்களேன் சுதர்சன், இவர் என்ன பணம் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாரு, யாரும் கட்டாயம் பணம் கொடுத்துருக்காருல, ஸோ அவர் கொஸ்டின் கேட்குறா, அக்கௌண்டபிலிட்டி இஸ் தேர், அது ஒத்துக்கணும். தென் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெர்மினாலஜி, நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு வந்து தே ஆர் வெரி லேக் இன் தட். ஈக்விட்டியா இல்லை வேற என்ன கொடுத்துருக்கோம், இல்லை நம்ம கிராண்டா வாங்குறோமா, அந்த ஒரு டேர்மும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுல போய் ஃபண்டை வாங்கணும், இல்லைன்னா வாங்கவே கூடாது. இப்போ நம்ம இன்கேஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணலன்னா நம்ம வேல்யூவேட் பண்ண முடியுமா பிஸ்னஸை? கட்டாயமாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்டார்ட் அப்லாம் இது வரைக்கும் நான் ஃபண்டே வாங்க மாட்டேன் அப்படின்னு க்ரோ ஆகி கிட்டத்தட்ட ஒரு 25 crore கிட்ட வந்துட்டாங்க. அது அப்படி நீட் இல்லைன்னு சொல்லுவேன். மேபி ஒரு சின்ன இன்வெஸ்டர் கேட்குற ஒரு சின்ன ஈக்விட்டியோ இல்லை ஒரு சின்ன ஷேரோ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு அவங்க இந்த 2-3 வருஷம் அந்த ஃபண்டு வந்திருந்ததுன்னா தே மே கிராஸ் 200-300 crore அப்படின்னு சொல்லுவேன். அதுக்குன்னு நிறைய சிஸ்டம் இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் எனக்கு இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு அவங்க டைலூஷனுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இருந்துட்டாங்கன்னா அது அவங்களோட ஓன் இஷ்டம் தான் சொல்லலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபண்டு வாங்குறது வந்து ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம் இப்போதைக்கு இல்லை. ப்ளஸ் ஃபண்ட் வாங்குறதுனால அவங்களோட சப்போர்ட் சேர்ந்து கிடைச்சது இல்லை. வெஞ்சர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், இவங்களோட மார்க்கெட் வந்து எங்கெல்லாம் இருக்கு, எந்த கண்ட்ரியில் அதிகமாக இவங்களை பிச் பண்ணலாம், எங்கே கொண்டு போய் இவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாங்கிறது வெஞ்சர்ஸே தே வில் ரெக்கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆல் த வே. தேங்க்யூ ஸோ மச் சுதர்சன்.